வணக்கம். தேனோட மருத்துவ குணங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் அறிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா மருத்துவ வசதின்றது ரொம்பவே குறைவு. இயற்கையான முறையில் தான் நோயை எப்படி சரி செய்யணும் அப்படின்றத அது ஒரு வித்தையாக கூட சொல்லலாம். அந்த வகையில் தேன் அப்படின்றது வெட்டுக்காயம் பட்டுச்சுன்னா கூட அது மேலே தேனை வச்சு ஆற விட சொல்லுவாங்க. தேன் அந்த அளவுக்கு புண்ணு ஆற்றும். உங்களுக்கு தெரியுமா? தொற்று நோயில் ஏற்படக்கூடிய கிருமிகளை வளர விடாமல் தடுக்கு தான் தேன். வாழைப்பழத்தோட தேன் கலந்து போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். முக்கனிகளோட தேன் கலந்து பரிமாறுவாங்க விருந்து அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். இந்த வாழைப்பழத்தோட தேன் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா இதயத்தை வலுப்படுத்துது அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் வேணும்னா சர்ச் பண்ணி கூட பாருங்கள் இன்டர்நெட்டில். அதை பற்றி பல தகவல்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தேன் மருத்துவ குணம் அப்படின்றது ஏராளமாக இருக்குது. அந்த தேன் ஆன்மீகத்தில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது பார்த்தோன்னா, அபிஷேகம் செய்யலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை பண்ணக்கூடிய நபராக இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கு நம்ம தேன் கொண்டு அபிஷேகம் பண்ணலாம். இப்படி தேனை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னா, நம்முடைய தேக ஆரோக்கியம் கூடும். முக்கியமாக குறிப்பாக இந்த சங்கீத வன்மை பெருகணும், குரல் வளம் நல்லா இருக்கணும், நல்லா பாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தேனை கொண்டு அபிஷேகம் செஞ்சுட்டு வரலாம். உங்களால் வீட்டில் அந்த மாதிரி பூஜை பண்ண முடியல அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு தேனை கொண்டு போய் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு தேனால் அபிஷேகம் செஞ்சு நீங்கள் கண்குளிர பார்க்கலாம். இப்படி செஞ்சுட்டு வரும்பொழுது சங்கீத வன்மை மேம்படும், குரல் வளம் அதிகமாகும், நம்முடைய தேக ஆரோக்கியம் கூடும். இந்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வேதாஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.